ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். ஒரு நியூக்ளியஸோட சைஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்றதுக்கான ஒரு காமனான ஃபார்முலாவை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சின்ன டாபிக், சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ டப்புனு பாருங்க, நான் ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட் உள்ள வந்துடுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஒரு ஆட்டமோட மாடல் ரூதர்ஃபோர்ட், ஜே தாம்சன் அண்ட் போர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதில் ரூதர்ஃபோர்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னா, நடுவில் வந்து கான்சன்ட்ரேட்டட் மாஸ் ஒன்று இருக்குது, அதுதான் வந்து நியூக்ளியஸே அப்படின்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ரைட்டா? அதாவது ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டர் பண்ணும்போது ஒரு சிலது மட்டும் 180 டிகிரியில் வருது அண்ட் ஒரு சிலது ஸ்கேட்டர் ஆகுதுன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிப்பார். ரொம்ப தேவையில்ல. உங்களுக்கு வேணும்னா அதை பற்றி தெரியும்னா நான் வீடியோ ஆல்ரெடி போட்டு அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நியூக்ளியஸ்லேருந்து எடுத்துட்டா, சாரி, ஒரு ஆட்டம் எடுத்துட்டா அதில் அதிகமாக ஃப்ரீ எம்டி ஸ்பேஸ் இருக்குன்ட்டு அவர் கண்டுபிடிச்சார். ரைட்டா? எம்டி ஸ்பேஸ் இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சார். இப்போ என்னன்னா, எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்கிறேன். எந்த அளவுக்கு எம்டி ஸ்பேஸ் நான் கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நியூக்ளியஸோட சைஸ் என்னன்ட்டு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அண்ட் அந்த ரூதர்ஃபோர்ட்டே நியூக்ளியஸோட சைஸை கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாரு. பட் அவர் எதுக்காக கண்டுபிடிச்சார்னா, ஹைட்ரஜன் என்ற ஒரு சிம்பிளான ஆட்டம் எடுத்து கண்டுபிடிச்சார். அப்போ நான் இன்னும் எலமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன். அட்டாமிக் நம்பர்ன்றது இசட். ஓகேவா? ஸோ இசட் கிரேட்டர் தென் 10 ஈக்குவல் டு மட்டும் சாரி வெயிட் மினிட். ஸோ இசட் கிரேட்டர் தென் 10 இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக போக என்னன்னா சைஸ் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ நான் அதுக்கான சைஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா, ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா சொல்கிறாங்க. என்னன்னா, பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணிக்கிறாங்களாம். அது என்னன்னு பார்த்தோன்னா, ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் ஏ 1/3. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் நமக்கு சொல்ல, பட் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்களாம். ஓகேவா? ஸோ இதில் ஆர்ன்றது என்னது? ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியை. ஓகேவா? ஆர்ன்றது ரேடியஸ். ஆர் நாட்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட்னா நமக்கு நேம் சொல்ல, பட் ஒரு கான்ஸ்டன்ட். அண்ட் அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு சடன் வேல்யூ இருக்குது. என்னன்னா 1.2 எஃப். எஃப்ன்றது ஃபெர்மி. ஓகேவா? அண்ட் ஏன்றது என்னது? ம் ஏன்றது என்னது நமக்கு தெரியும். மாஸ் நம்பர். ஒரு ஆட்டம் எடுத்துனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு C6 12 இருக்குன்னா இது எது மாஸ் நம்பர்? 12 தான் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் 6. எப்படி வரும்? C A Z தானே இருக்கும். ஸோ இது மாஸ் நம்பர், இது அட்டாமிக் நம்பர். நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் மாசஸ் அண்ட் நியூக்ளியஸை பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அதில் தெளிவாக சொல்லியிருப்போம். நியூக்ளியஸ், ஆட்டம் அண்ட் மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் தான். சரி, ஓகே, ரொம்ப பெஸ்ட் இல்லை. ஓகே. ஸோ அப்போ ஏன்றது மாஸ் நம்பர். ஓகேவா? மாஸ் நம்பர் பை 1/3. ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபார்முலா. நான் இதுக்கப்புறம் இப்போ கார்பனுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இல்லை புக்கில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமா. கால்குலேட் தி ரேடியஸ் ஃபார் 197 ஏயு. ஏயுன்றது எனது அலுமினியமா? ஏஎல் தானே அலுமினியம். கரெக்டாக? ஸோ எனக்கு நேம் தெரியல. ஓகே. ஸோ இப்போ நான் இதுக்கான ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட்டோட வேல்யூ 1.2 ஃபெர்மி. ஃபெர்மியோட வேல்யூ எஃப் ஈக்குவல் டு என்னன்னா 10⁻⁻15. அப்போ 10⁻⁻15 மீட்டர் அண்டு இன்டூ என்ன பண்ணணும்? மாஸ் நம்பர் பண்ணணும். இல்லை மாஸ் நம்பர் என்னது? 197. ஓகேவா? அப்போ 197 1/3 வரும். ஸோ இது நீங்கள் வந்து லாக் வச்சு சால்வ் பண்ணலாம். லாக் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது, நான் எப்படி லாக் எடுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் வேறு ஏதாவது சேனல் கூட செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சுன்னா இதுக்கான ரேடியஸ் கிடச்சிரும். ஓகேவா? இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஆட்டமுக்கான ரேடியஸை நம்ம ஈஸியாக வந்து நியூக்ளியஸோட ரேடியஸை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது வந்து நியூக்ளியஸான ரேடியஸ். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, டென்சிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ்னு கொடுத்துருப்பாங்க. உங்கள் புக்கில் டாபிக் கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கான டெஃபினேஷன் அண்ட் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள் சம்பளம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டென்சிட்டின்றது என்னது? ரோ ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் தான் நம்ம டென்சிட்டி சொல்லுவோம். நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம்? நியூக்ளியஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் பை வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் நான் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு டென்சிட்டி கிடச்சிடும். ஸோ இதை பற்றி கிளியரான வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நியூக்ளியஸ் மென்ஷன் பண்ணுங்கள், நான் போடுறேன். ஓகேவா? ஆர் டென்சிட்டி ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணுங்கள், நான் போடுறேன். ஸோ அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி வரும்போது 2.3 × 10⁻⁻- கிடையாது ப்ளஸ் 17 kg. ஓகேவா? ப்ளஸ் 17 kg என்னது? மீட்டர் m-3 இவ்வளோ தூரம் வருமா? ஸோ இது வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணா டென்சிட்டின்றது அடர்த்தி தானே. அப்போ நியூக்ளியஸ் வந்து இந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்கும். 10⁻17 kg ப்ளஸ் மைனஸ் இல்லை ப்ளஸ் ப்ளஸ்ன்றப்போ இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கும். 0 மைனஸ்னா தான் 0.00 போகும், ஸ்மால்னு சொல்லலாம். அப்போ இவ்வளோ பெருசாக போகுது. கரெக்டாக? ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆட்டம் எடுத்துட்டா அந்த அளவுக்கு டென்சிட்டி இருக்குமா? ஸோ கம்பேரபிள் டு எந்த ஒரு வாட்டர் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப கம்மின்றாங்க. ஓகேவா? ஸோ நீ ஒரு சிங்கிள் டீஸ்பூன் ஆஃப் நியூக்ளியஸை மட்டும் ஒரு சிங்கிள் டீஸ்பூன் எடுத்தால் அது எந்த அளவுக்கு வெயிட் இருக்குன்னா ட்ரில்லியன், மில்லியன், லட்சத்தையும் தாண்டி ட்ரில்லியன்ன்றது நீங்கள் எவ்வளோ கூகுளில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குமா ஒரே ஒரு டீஸ்பூன் நியூக்ளியர் மேட்டர் மட்டும். கரெக்டாக? இதுவே வெயிட் தான். நம்ம நார்மலாக எவ்வளோ இருக்கும்? 60 kg இருக்கும். இதில் எப்படி எதுவும் 6 × 10⁻1 எதுனா இங்கே பாருங்கள் 2 × 10⁻17 இருக்குது. அப்போ இது எவ்வளோ வெயிட்? சரி, ரொம்ப பெஸ்ட் இல்லை. இதை பற்றி டென்சிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்ட்டு உங்களுக்கு வீடியோ வேணா கீழே டென்சிட்டின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தனியாக வீடியோ போகிறேன். அது உங்களுக்கு போர்ஷன் இல்லை, பட் ஒரு எக்ஸாம் சம்மர் இருக்குது. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.